இந்த வீடியோவில் வந்து அண்டர் ஒரு 2 மினிட்ஸில் ஸ்விங் ட்ரேடிங்க்கான பெஸ்ட் ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எஃபெக்டிவான வே இது. அண்ட் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுல் டைம் ட்ரேட் பண்ண முடியல, ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் 1 மந்த் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தால் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நான் ரொம்ப க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கும் அண்ட் இதிலிருந்து நிறைய வெரைட்டி நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு 2-3 மெத்தட் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு பெஸ்ட்டு சிம்பிளான மெத்தடாக இது இருக்க போகுது. என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி ஸ்விங் ட்ரேடரோட ஐடியா வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, பிரேக் அவுட். கரெக்ட். பிரேக் அவுட் பிரேக் அவுட் பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் எங்கெல்லாம் ஆகுதோ அங்கெல்லாம் போய் எடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவங்கள ட்ராப் பண்ண போகிறோம். பிரேக் அவுட், ஃபெயிலியர், இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன வேணும்? ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் வேணும். அப்போ நம்ம என்னென்ன பண்ணலாம்? பிரேக் அவுட் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் போய் தேட போகிறோமா? இல்லை. இதை நம்ம வேறு மாதிரி யோசிக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எங்கே போய் சர்ச் பண்ணுவாங்கன்னு யோசிங்க. நிறைய ஸ்க்ரீனர்ஸ் எல்லாம் போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்க்ரீனர் போய் கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம எதுவும் கோட் பண்ண போடல. பிரேக் அவுட் ட்ரேடர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற ஸ்க்ரீனரை நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். chartinc.com. இது வந்து ஒரு ஸ்க்ரீனர், ஃப்ரீ ஸ்க்ரீனர் தான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனர் எழுதி அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இதில் எழுத போகிறதில்ல. மக்கள் நிறைய எழுதி வச்சுருப்பாங்க, அதை நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் டுடேஸ் டாப் ட்ரெண்டிங் ஸ்கேன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட்ஸ்னு இருக்கா. ஸோ அதோட ஐடியா என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதில் இந்த ஸ்க்ரீனர் என்ன பண்ணுன்னா, ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் நியர் தேர் ஹை இன் த பாஸ்ட் 4 months வித் ரைசிங் வால்யூம் ஆன் க்ளோசிங் ஸ்ட்ராங் இண்டிகேட்டிங் த பாசிபிள் பிரேக் அவுட். ஓகே. லாஸ்ட் 4 months ப்ரைஸ் மேலே வந்துட்டு வால்யூம் அதிகமாக க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா ப்ரைஸ் மேலே போயிடும், அந்த ஸ்டாக் மேலே போயிடும் அப்படிங்கிற ஐடியாவில் இந்த ஸ்க்ரீனர் எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லது, அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்க்ரீனருக்குள்ளே போகலாம். இந்த ஸ்க்ரீனருக்குள்ளே போயிட்டு கேஷ் செக்மெண்ட்ஸ்னு இருக்குது. கேஷ் செக்மெண்ட்ஸ்னு கொடுத்திங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் வரும். நம்ம அது வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா F&O ஸ்டாக்ஸ் மட்டும் வரும். அப்படின்னா நம்ம அதில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணலாம், ஆப்ஷன் பை பண்ணலாம், செல் பண்ணலாம், நிறைய நம்மளுக்கு வெரைட்டி கிடைக்கும். ஸோ அப்போ இதில் போயிட்டு ரன் பண்ணுங்கள். எவ்ரிடே ஈவினிங் ரன் பண்ணுங்கள். இதில் லாஸ்ட்டாக வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. வேதாந்தா லிமிடெட், இன்டர்குளோப், அதாவது இண்டிகோ அண்ட் லாரஸ் லேப்ஸ்னு வந்திருக்கு. சரி, இப்படியே வச்சுக்கலாம். இதை டெய்லியும் என்ன பண்ணணும் அப்படின்றது காட்டுறேன். இப்போ நம்ம இதோட பேக் டெஸ்ட் ரிசல்ட் போய் காட்டுறேன். எவ்வளோ ட்ரேட்ஸ் ட்ரிகர் ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் 9 monthsக்கான பேக் டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. கரெக்ட். ஸோ October 21 இந்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருந்திருக்கு. கரெக்ட். ஸோ இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். சிவிவி எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண எக்ஸல் மொத்தம் எவ்வளோ ஸ்டாக்ஸ் லாஸ்ட் 9 monthsல ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 400, 500, 550. ஓகே. ஸோ 547, 546 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு லாஸ்ட் 9 monthsல. அப்படின்னா இந்த ஸ்க்ரீனர் வந்து நிறைய ஸ்டாக்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்குதுன்னு அர்த்தம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதிலிருந்து நமக்கு தேவையானதை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். இதை நான் என்ன பண்ணுறேன், ஏப்ரல் இருக்கட்டும், ஏப்ரல் இப்போ தான் போயிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, மே மந்த்தை மட்டும் சூஸ் பண்ணுறேன். மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 23 ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் அவுட் ஆகி வந்திருக்கு. இந்த 23 ஸ்டாக்ஸ் எப்படி வந்து ரியாக்ட் ஆச்சு, எப்படி அது பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் 23 ஸ்டாக்ஸ் வந்திருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணலாம். ஸோ 4th March அன்றைக்கி என்ன வந்திருக்குன்னா, பெல் வந்திருக்கு. கரெக்ட். ஸோ பெல் ட்ரிகர் ஆகிருக்கு. 4th March எது இதில் இது. ஸோ 4th March அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன், டெய்லி டைம் ஃப்ரேமில் பின்னாடி போகிறேன். ஓகே. எனக்கு விசிபிள் ரிவர்சல் ஜோன் எங்காவது இருக்கான்னு செக் பண்ணுறேன். பின்னாடி போனேன்னா எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு விசிபிள் ரிவர்சல் ஜோன் இருக்குது, லுக்
2011 ஜூலையில் இந்த இடத்துக்கு ஒரு விசிபிள் ரிவர்சல் ஜோன் இருக்குது. கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேனா? ஓகே. அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்கு? 4th அன்னைக்கு ட்ரிகர் ஆயிருக்கா? நெக்ஸ்ட் டே இட் வாஸ் அ ரிவர்சல். இது பிஓஎஃப் தானே, இது பிரேக் அவுட் ஃபெயிலியர் தானே, கரெக்ட்? இங்கே வந்தோன்னா ப்ரைஸ் இமீடியட்டாக ரிவர்சல் ஆகுது. அப்போது இந்த அன்னைக்கு பிரேக் அவுட்னு சொல்லிட்டு இங்கே பை பண்ணவங்க எல்லாரும் இமீடியட்டாக ஃபெயிலியர் மாட்டிட்டாங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் சக்ஸஸா? விச் மீன்ஸ் 23 ட்ரேடில் முதல் ட்ரேட் சக்ஸஸ், கரெக்ட்? ரெண்டாவது ட்ரேட் போகலாம். ரெண்டாவது வந்து ஜிண்டால் ஸ்டீல், அதுவும் வந்து 4th அன்னைக்கு ட்ரிகர் ஆகிருக்கு. ஜிண்டால் ஸ்டீல் போவோம். ஸோ 4th அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இது கரெக்ட் 4th மார்ச் அன்னைக்கு ட்ரிகர் ஆகிருக்கு. 4th மார்ச் அன்னைக்கு ட்ரிகர் ஆனது ஓகே. நமக்கு விசிபிள் ரிவர்சல் ஜோன் இருக்கா அப்படின்னு பின்னாடி போய் பார்த்தா இல்லை. ஏன்னா இந்த ஜிண்டால் ஸ்டீல் வந்து ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ விசிபிள் ரிவர்சல் ஜோன் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அன்னைக்கு விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணாதீங்க, லெட்ஸ் வெயிட். இந்த இடத்துக்கு அந்த 4th அன்னைக்கு பை பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் இங்கே பை பண்ணி எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க? இதுக்கு கீழே, இதுக்கு கீழே, இதுக்கு கீழே. பட் எனிவே இந்த லோ கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் பிரேக் அவுட் மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அப்போ இவங்க ட்ராப் ஆகணும். அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. விசிபிள் ரிவர்சல் ஜோன் இல்லை அப்படின்னா கரண்ட்டாக பிரேக் அவுட் இருக்குல்ல, இங்கே ட்ரிகர் வந்த அன்னைக்கு, ஸோ அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ எடுங்க. இது ஹை, கரெக்ட்? ஸோ இது வந்து ஹை. இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் கேண்டில் ஹை, பிரேக் அவுட் கேண்டில் ஹை. இது வந்து பிரேக் அவுட் கேண்டில் லோ, பிஓசி ஹை, பிஓசி லோ, கரெக்ட்? இப்போது இதில் என்ட்ரி எங்கே வரும் அப்படின்னா, இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகிட்டு ப்ரைஸ் க்ளோஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ட்ரி, உங்களோட ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே. ஓகே, டார்கெட் ஆஸ் யூஷுவல் இங்கே தான், நம்ம எப்பயும் பிஓஎஃப் எடுப்போம் இல்லையா, அது. ஸோ அப்படி வச்சுக்கலாம். இது இங்கே க்ளோஸ் ஆச்சு. ஸோ யூ ஆர் இன் அ ஷார்ட். உங்களுக்கு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க ஃபியூ பாயிண்ட்ஸ் பஃபரில். அண்ட் திஸ் ட்ரேட் வாஸ் ஃபெயிலியர். ஏன்னா இவங்க இமீடியட்டாக ஃபெயில் ஆகிட்டாங்கல்ல. ஸோ திஸ் வாஸ் ஆர் சக்ஸஸ். ஸோ 3rd ட்ரேடுக்கு போகலாம். டாடா மோட்டார்ஸ் 5th அன்னைக்கு ட்ரிகர் ஆயிருக்கு, கரெக்ட்? 5th எது இங்கே? இது மார்ச் 5th. இதுவும் வந்து பின்னாடி எந்த விசிபிள் ரிவர்சல் ஜோனும் கிடையாது. அதனால நம்ம இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது என்ன பண்ணலாம்? திஸ் பிரேக் அவுட் கேண்டில் லோ, பிஓசி லோ, பிஓசி ஹை. பிஓசி ஹை தேவையில்லை, ப்ரைஸ் கீழே வந்துடுச்சுல்ல. ஸோ இது ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது வில் கோ ஃபார் த லாங். ஏன்னா இங்கே பைன்னு கொண்டு போய் பை பண்ணியிருப்பாங்கல்ல 5th மார்ச் அன்னைக்கு, அவங்க எல்லாம் இமீடியட்டாக ட்ராப் ஆகிட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் அ சக்ஸஸ் ட்ரேட், கரெக்ட்? 1:2 வந்துடும். 3 ட்ரேட் சக்ஸஸாக வில் கோ ஃபார் கெயில். 4th அதே 5th அன்னைக்கு கெயில் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. கெயில் எங்கே ட்ரிகர் ஆயிருக்கு? திஸ் வாஸ் த கெயில், கரெக்ட்? 5th மார்ச். ஸோ கெயில் அகெயின் இதுவும் வந்து ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்றதுனால இதுக்கும் நம்ம விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ண முடியாது. பட் பிரேக் அவுட் கேண்டில் லோ, ரைட்? பிஓசி லோ. ஏன் பிஓசி, ஏன் பிரேக் அவுட்? அதுதான் இங்கே எல்லாரும் ஸ்கேனரில் எல்லாம் எழுதி வச்சு ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகுது, மேலே போகிறான்னு சொல்லி பை பண்ணுறாங்க. அவங்க ட்ராப் ஆனாங்கன்னா அவங்க எக்ஸிட் ஆவாங்க. ஸோ நம்ம அவங்களோட ஸ்டாப் லாஸ்லேருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர், நமக்கு சக்ஸஸ், கரெக்ட்? ஸோ இப்போ பார்த்து 4 ட்ரேடுமே சக்ஸஸ். அடுத்து டாடா ஸ்டீல் என்னைக்கு? 7th அன்னைக்கு. இதுதானே 7th மார்ச். ஓகே, 7th மார்ச் அன்னைக்கு என்ன பண்ணலாம்? பிஓசி ஹை, பிஓசி லோ, கரெக்ட்? ஃபெயிலியரில் இமீடியட்டாக அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, இமீடியட்டாக ட்ராப் அது. அண்ட் திஸ் வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல். யாருக்கு? நமக்கு எது டார்கெட்டாக இருக்கும்? இந்த லோ தான் நமக்கு டார்கெட். எப்பயுமே ஸ்விங் லோ அப்படி தானே மார்க் பண்ணி வச்சுருப்போம். அடுத்த விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணால் கூட இதுதான் நம்மளுது. ஸோ அடுத்த விசிபிள் ரிவர்சல் ஜோனை இந்த லோ தான் மார்க் பண்ணுவோம், கரெக்டாக? இந்த விசிபிள் ரிவர்சல் ஜோன் தான். அகெயின் ப்ரைஸ் என்ன வருது? அங்கேருந்து ஃபெயில் ஆகி கீழே வந்து இங்கேருந்து இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் சக்ஸஸ் ஆகி மேலே போயிடுச்சு. அப்போ நம்ம இங்கே ஷார்ட் பண்ணலாம், இங்கே லாங் எடுக்கலாம், கரெக்ட்? இங்கே ஷார்ட் பண்ணி இங்கே எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ரிவர்சல் ஆகும்போது இந்த இடத்துக்கு லாங் எடுக்கலாம். அண்ட் இது கீழே ஸ்டாப் லாஸ். அண்ட் இது அகைன் நம்மளுக்கு டார்கெட். ஸோ இந்த ஒரு இதில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிறைய ட்ரேட் கிடைக்கும். இது ஒன்று சக்ஸஸாக. அடுத்து டாட்டா ஸ்டீல் பார்த்துட்டோம். அடுத்து டாட்டா கெமிக்கல் பார்க்கலாம். டாட்டா கெமிக்கலில் எந்த அன்னைக்கு?
இந்த டாடா கெமிக்கல் 7th மார்ச், இதுதான் 7th மார்ச். கரெக்ட். 7th மார்ச்சுக்கு இதுக்கு விசிபிள் ரிவர்சல் ஜோன் எதுவும் இல்லை பின்னாடி, ஏன்னா இது ஆல் டைம் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிஓசி லோ, பிரேக் அவுட் கேண்டில் லோ, இது கீழே லோ ஆகும் பொழுது we can look for a short. ஸோ இது ஒரு சக்ஸஸான ட்ரேடா. அடுத்து டாடா கன்சியூமர், அது என்னைக்கு 7th அன்னைக்கு, அதுவும் 7th அன்னைக்கு தான், 7th. லுக், ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், பிஓசி லோ, கரெக்ட், பிரேக் அவுட் கேண்டில் லோ, எல்லாரும் பிரேக் அவுட்னு 7th அன்னைக்கு போயிருக்காங்க, அது அவங்க ட்ராப் ஆகும்போது பிரேக் அவுட் கேண்டில் லோ, அது எங்கே வந்திருக்கு பாருங்க, க்ளீனாக வந்திருக்கு, ரைட். அடுத்து 7th ஹெச்ஏஎல், 7th அன்னைக்கு எவ்வளோ ட்ரிகர் ஆயிருக்கு, 7th அன்னைக்கு இங்கே ட்ரிகரா, ஓகே. ஸோ 7th அன்னைக்கு இது விசிபிள் ரிவர்சல் ஜோனும் எதுவும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், ஹெச்ஏஎலுக்கு லோ மார்க் பண்ணுறோம், ஹை மார்க் பண்ணுறோம். நம்ம என்ன, நம்மளோட செட்டப் என்ன, பிரேக் அவுட் ஆனோம், பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் ஆகிறாங்களான்னு தான் பார்க்குறோம். எங்கே ட்ராப் இதில், இந்த அன்னைக்கு செட்டப்பே ஃபார்ம் ஆகலை, இந்த அன்னைக்கு செட்டப்பே ஃபார்ம் ஆகலை, விச் மீன்ஸ் இந்த ட்ரேடை மொத்தமாக விட்டுறணும், செட்டப் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். இது நோ செட்டப்பா, முடிஞ்சு. அடுத்து அகெயின் மறுபடியும் ஜிண்டால் ஸ்டீல் ஃபார்ம் ஆகிருக்கு 7th அன்னைக்கு. எங்கே 4th அன்னைக்கு ஃபார்ம் ஆன ஜிண்டால் அடுத்து 7th அன்னைக்கு மறுபடியும் ஓப்பன் ஆயிருக்கு. மறுபடியும் ஜிண்டால் ஸ்டீல் பார்ப்போமா, 7th அன்னைக்கு, திஸ் வாஸ் 7th, கரெக்ட். நம்ம ஆல்ரெடி 4th அன்னைக்கு மார்க் பண்ணி வச்சுருந்தோம், அதோட பிரேக் அவுட் கேண்டில் ஹையில் போய் ரிஜெக்ஷன், விச் மீன்ஸ் இங்கேயே பிரேக் அவுட் ஃபெயிலியரு, அகெயின் ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியரு. ஸோ இங்கே நம்ம ஷார்ட் எடுக்கலாம். இது நம்ம யூஸ்வலாக பிஓஎஃப் எடுப்போம் இல்லையா, இந்த இடத்துக்கு வரும்போது ட்ராப். ஸோ இங்கே ஃபெயிலியர் எடுத்து இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சோன்னா, அண்ட் திஸ் வாஸ் அனதர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட், கரெக்ட். இது ஒரு சக்ஸஸ். அடுத்து ஏபிபி, என்னைக்கு 11th அன்னைக்கு ஏபிபி இருக்குது. ஸோ 11th எங்கே, இது 11, கரெக்ட். இது பிஓசி, பிரேக் அவுட் கேண்டில் லோ, ஓகே. பிரேக் அவுட் கேண்டில் லோவில் நம்ம ஷார்ட் பண்ணுறோம், மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அட்லீஸ்ட் ப்ரைஸ் இங்கே போன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் போச்சா, இல்லை. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது நான் வந்து ஃபெயிலியர்னு வச்சுக்கிறேன். ஏபிபி வாஸ் ஃபெயிலியர் ட்ரேட், ஓகே, நோ டவுட், ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கு இப்போ தான். அனதர் ட்ரேட் ஏபிபிக்கு அப்புறம் ஹெச்ஏஎல், மறுபடியும் ஹெச்ஏஎல் ட்ரிகர் ஆகிருக்கு. இன்னைக்கு 11th அன்னைக்கு, ஆல்ரெடி முன்னாடி எங்கே ட்ரிகர் ஆயிருந்துச்சு, 7th அன்னைக்கு ட்ரிகர் ஆனது, அகெயின் மறுபடியும் 11th அன்னைக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. 7th அன்னைக்கு ட்ரிகர் ஆச்சா, நோ செட்டப்பா. அடுத்து 11th அன்னைக்கும் ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ 11th அன்னைக்கு என்ன பண்ணுறோம், மேலே அண்ட் பிஓசி லோ, கரெக்ட், பிரேக் அவுட் கேண்டில் லோ. அடுத்த நாளே ஃபெயிலியரா, அப்போ நம்ம ஷார்ட் பண்ணுவோமா, மேலே ஸ்டாப் லாஸா, திஸ் வாஸ் சக்ஸஸ். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட், திஸ் வாஸ் சக்ஸஸ். இது நம்மளோட விசிபிள் ரிவர்சல் ஜோன் லோ இல்லையா, விசிபிள் ரிவர்சல் ஜோன் லோ. இங்கே வரும்போது இங்கே ஒரு ஃபெயிலியர், பிஓஎஃப், இங்கே லாங் எடுப்போமா, இதோட டார்கெட் இது, இந்த ஹையா. ஸோ திஸ் வாஸ் இங்கே ஒரு ஷார்ட்டு, டார்கெட் இது, மறுபடியும் இங்கே ஒரு லாங்கு, இது டார்கெட். ஸோ 2 ட்ரேட் இதுலேயே எடுக்கலாம், ஓகே. ஸோ அடுத்து வந்து 11th என்ன, ஜைடஸ், சாரி 11th ஏபிபி பார்த்துட்டோமா. அடுத்து ஜைடஸ் பார்க்கலாம், ஓகே. ஜைடஸ் எங்கே, 11th அன்னைக்கு, ஓகே, திஸ் இஸ் 11th. ஸோ 11th அன்னைக்கு ப்ரைஸ் வந்து பிஓசி லோ கீழே க்ளோஸ் ஆகுது, நம்ம ஷார்ட் எடுப்போம். பட் அது டார்கெட் போச்சா அப்படின்னா இல்லை, செட்டப் ஃபெயிலியர், திஸ் வாஸ் செட்டப் ஃபெயிலியர், 2வது செட்டப் ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஓகே. அடுத்து கால்கேட் பொமோலிவ், ரைட். கால்கேட் பொமோலிவ் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு எந்த அன்னைக்கு ட்ரிகர் ஆயிருக்குன்னு பார்ப்போமா, 15th அன்னைக்கு, இது 15th மார்ச், ஓகே. ஸோ இது அடுத்த நாள் வந்து பிரேக் அவுட் கேண்டில் லோ கீழே ப்ரைஸிங்கை க்ளோஸ் ஆயிடுச்சு, அதாவது 19th அன்னைக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் பண்ணுவோம். ட்ரேடு சக்ஸஸா, சொல்லுங்கள், ட்ரேடு சக்ஸஸா இது, நோ, பிகாஸ் நம்ம ஷார்ட் பண்ணாலும் நம்மளோட டார்கெட் இங்கே, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ திஸ் வாஸ் அனதர் ஃபெயிலியர், ஓகே. அடுத்து மாருதி, இன்னைக்கு 22nd அன்னைக்கு, 22nd மாருதி, ஓகே. மாருதி இல்லை, மாருதி சுசுகி, ஓகே. ஸோ 22nd அன்னைக்கு மாருதி, கரெக்ட். இது 22nd செட்டப் ஃபார்ம் ஆயிருக்கா, இது ஹை, இது லோ, பிரேக் அவுட் கேண்டில் ஹை அண்ட் லோ, செட்டப்பே ஃபார்ம் ஆகலை. ஸோ இது நோ செட்டப்.
மாருதி முடிஞ்சா அடுத்து சீமென்ஸ் 26 அன்னைக்கு சீமென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. சீமென்ஸில் இதுதான் 26 மார்ச் செட்டப் ஃபார்ம் ஆயிருக்கா? பிரேக் அவுட் கேண்டில் லோ கீழே ப்ரைஸ் வரலையே அப்படின்னா இதுவும் செட்டப் ஃபார்ம் ஆகலை. அடுத்து 26 இண்டஸ் டவர் ஃபார்ம் ஆயிருக்கா? இண்டஸ் டவர் ஓகே, இது 26 இல்லையா? 26 அன்னைக்கு இண்டஸ் டவரில் செட்டப் கிடச்சிருக்கா? ஃபெயிலியர் இல்லையே, பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகலையே. ஸோ விச் மீன்ஸ் இதுவும் நோ செட்டப். அடுத்து இண்டிகோ 26 அன்னைக்கு, கரெக்ட்? 26 இங்கே 26, இதுதான் 26. ஸோ பிரேக் அவுட் கேண்டில் லோ, பிரேக் அவுட் கேண்டில் ஹை, எங்காவது உங்களுக்கு செட்டப் கிடச்சிருக்கு? இல்லை. ஸோ விச் மீன்ஸ் இதுவும் வந்து நோ செட்டப் தான். அடுத்து மறுபடியும் ஏபிபி என்னைக்கு? 27 அன்னைக்கு மறுபடியும் ஏபிபி பார்க்கலாம். 27 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது 11th மார்ச் அன்னைக்கு ட்ரிகர் ஆயிருக்கா? 11th மார்ச் அன்னைக்கு ஒரு டைம் ஏபிபி ட்ரிகர் ஆயிருக்கு. அகைன் 27 அன்னைக்கு. 27 இங்கே, இதுதான் 27, ரைட்? திஸ் இஸ் 27, ரைட்? இங்கே உங்களுக்கு செட்டப் ஃபார்ம் ஆயிருக்கா? இல்லை. ஸோ அதனால் இது நோ ட்ரேட், விட்டுடலாம். அடுத்து சீமென்ஸ் அகைன் மறுபடியும் ஃபார்ம் ஆயிருக்கு. 26 அன்னைக்கு ஃபார்ம் ஆனது, அகைன் 27 அன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. 27 பார்ப்போமா? 26, 27 இதுலேயும் செட்டப் ஃபார்ம் ஆகலை. ஏன்னா பிரேக் அவுட் கேண்டில் லோ ஹை ஃபார்ம் ஆகலை, விட்டுடலாம். அடுத்து 27 மறுபடியும் மாருதி ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்ட்? மாருதி பார்ப்போம். மாருதி 26, சாரி, இது வந்து என்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு? 27 அன்னைக்கும் நோ ட்ரேட். பிகாஸ் இதுதான் 27, இந்த கேண்டில், இதோட கேண்டில் லோ போடுறோம், எங்கே பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிருக்கு, அதனால இதுவும் செட்டப் ஆகலை. அடுத்து 28 ஏபிபி, கரெக்ட்? மறுபடியும் ஏபிபி வரும். ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோம்? ஸ்க்ரீனில் தானே பார்க்குறோம். 28 செட்டப் ஃபார்ம் ஆயிருக்கா? இல்லை. அதனால இதுவும் நோ செட்டப். அடுத்து 28 கமெண்ட்ஸ் இந்தியா, கரெக்ட்? கமெண்ட்ஸ் இருக்கா? இது கால் பண்ணலாம். ஓகே, கமெண்ட்ஸ் இந்தியா 28 பிரேக் அவுட் கேண்டில் லோ எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? பிரேக் அவுட் கேண்டில் லோ கீழே. நம்ம இதை மார்க் பண்ணுமா? பிரேக் அவுட் கேண்டில் லோ இல்லையா? செட்டப்பே ஃபார்ம் ஆகலை, விச் மீன்ஸ் நோ செட்டப், இது விட்டுடலாம். அடுத்து மாருதி, அகெயின் மறுபடியும் மாருதி 28 அன்னைக்கு, கடைசியா மாருதி 28, இது 27, அகெயின் அடுத்த நாளும் ஃபார்ம் ஆயிருக்கு 28. ஸோ 28 என்ன பண்ணலாம்? இதோட ஹை அண்ட் பிரேக் அவுட் கேண்டிலோட லோ ஃபார்ம் பண்ணுறோம், கரெக்ட்? ஸோ இப்போ இதில் எங்கே ப்ரைஸ் வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு? கீழே க்ளோஸ் ஆகவே இல்லையே. க்ளோஸ் ஆனதான் நம்ம ஷார்ட் பண்ண முடியும். ஸோ க்ளோஸ் ஆகலை, விச் மீன்ஸ் அதுவும் நோ ட்ரேட், கரெக்ட்? ஸோ மொத்தமாக 23 ட்ரிகர் கொடுத்துருக்கு இன்னைக்கு மார்ச்சில் மட்டும். இதில் எவ்வளோ சக்ஸஸ்? 9 சக்ஸஸ். ஃபஸ்ட்டு எடுத்தது நிறைய சக்ஸஸ் தான் வந்துச்சு. 9 சக்ஸஸ், 3 ஃபெயிலியர் அண்ட் 11 செட்டப் வந்து 11 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் செட்டப்பே ஃபார்ம் ஆகலை. இந்த மாருதி சுசுக்கி மாதிரி 11 ஸ்டாக்ஸ் வந்து செட்டப் ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ இதோட யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம 12 ட்ரேட் எடுத்திருப்போம், கரெக்டாக? 9 சக்ஸஸ், 3 ஃபெயிலியர், கரெக்ட்? இப்போ இதோட வின்னிங் ரேட் போட்டு பாருங்களேன், 75%, கரெக்ட்? ஸோ இதுதான் நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், பிஓஎஃப்க்கு 70% வின்னிங் ரேட் இருக்குது. இது நீங்கள் மேனுவலாக பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து யாராவது பண்ணி வச்ச பிரேக் அவுட் ஸ்க்ரீனரில் போய் நீங்களே அழகாக எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் சரி. ஏன்னா பிகாஸ் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அவங்க பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க, அதில் அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டோம். பட் சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு யூஸ் இல்லை தானே. நம்ம என்ன பண்ணலாம்? சரி பரவாயில்ல, நானாவது வச்சுக்கிறேன், எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அது நேக்காக உருவிட்டு வந்துடலாம். அந்த ஸ்டாக்ஸை நம்ம உருவி வந்து நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள், ரைட்? இது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அழகாக போகிறீங்க, சார்ட்டிங்கில் ஓப்பன் பண்ணி ரன் பண்ண போகிறீங்க, அண்ட் டெய்லி ஈவினிங் வரும். அண்ட் அதுக்கப்புறம் விசிபிள் ரிவர்சல் ஜோன் இருக்கான்னு மார்க் பண்ணுறீங்க.
இருந்துச்சுன்னா அப்பயே ட்ரேடு, இல்லைனா பிரேக் அவுட் கேண்டில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறீங்க அண்ட் க்ளோஸ் பேசிஸில் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், அகெயின் சொல்கிறேன், எல்லா ட்ரேடும் சக்ஸஸ் ஆகாது, பட் 70 to 75% வின்னிங் ரேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அண்ட் தட் ஐ கால் அஸ் அ லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம். இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக, இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைவாக ஏதாவது பண்ண முடியுமான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் எஸ்டி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றியும் அன்பும்.